السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام وإذ يمكر بك الذين كفروا ليقتلوك ويخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய உரை ஹிஜ்ரத் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். ஹிஜ்ரி புதிய ஆண்டு 1448 பிறந்திருக்கிறது. இன்று பிறை 3. இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு என்பது மிகப்பெரிய வலிகளுக்கும் மன உளைச்சலுக்கும் அப்பால் ஏற்பட்டது. இந்த ஹிஜ்ரத் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்காவில் இருந்து மனக்கும் மதீனாவிற்கு சென்ற அந்த பயணத்தை நாம் ஹிஜ்ரத் என்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கக்கூடிய வரலாறு அல்ல அது. நிறைந்த வலிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பிரிவுகளும் பயமுறுத்தலும் அச்சுறுத்தலும் பசியும் இதனுடைய வரலாற்றுக்கு பின்னால் நீண்ட தொடராக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட பயம் போனது, பசியும் போனது. இந்த வரலாறை நாம் பலமுறை இந்த மன்றிலேயே இந்த ஜும்மாவினுடைய உரைகளிலேயே பேசியிருக்கிறோம். ஹிஜ்ரத் தரக்கூடிய பாடம் என்ன என்பதை இந்த உரையினுடைய நிறைவிலே நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லப்படும் பொழுது அந்த பாடத்தை, படிப்பினையை நாம் இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை குறைந்தபட்சம் இந்த நமது ஊரிலேயே கடைபிடிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சஞ்சலங்கள், சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள் அளவிட முடியாதது. வரலாற்றிலே இரத்தத்தால் எழுதப்பட்டிய சரித்திரங்கள் அவை. எனவே அந்த வரலாறை சாதாரணமாக கடந்து போக முடியாது. இன்று உலகத்திலே வாழக்கூடிய மக்களில் 4 பகுதி, சுமார் 200 கோடி முஸ்லிம்கள் இந்த வையத்தில் வாழுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையாக அமைந்தது ஹிஜ்ரத் தான். ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஹிஜ்ரி ஆண்டுன்னு இருக்கல்ல, இருந்ததா? இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலேயும் ஹிஜ்ரி ஆண்டு இருக்கல்ல. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் தான் வந்தது. அப்படி பார்த்தால் இது கொள்கை ரீதியாக பார்த்தால் இது பிதாத். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, நீங்க ஹிஜ்ரி வருஷத்தை வைங்கன்னு ரசூல் சொல்லல.
சித்திக் நாயகமும் சொல்லாம உமர் ரலியல்லாஹு தஆலா செய்யறாங்க. ஆனால் இது நமக்கெல்லாம் பிதாத்துன்னா ஒரு பயங்கரம் இல்ல, இது பிதாத்துல் ஹசனா, அழகிய பிதாத்து, இது அற்புதமான பிதாத்து. இது நாம் அந்த பிதாத்தை பற்றிய அந்த விரிவுக்குள் செல்லவில்லை, நம்ம அதை இப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஹிஜ்ரத்தை பேசுறோம், ஆனா அது ரசூலுடைய காலத்துல அது இருக்க இல்ல, சித்திக் நாயகத்துடைய காலத்துல இருக்க இல்லை என்பதை நம்ம தெளிவுபடுத்துறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு கடிதத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கவர்னருக்கு எழுதுறாங்க. அப்படி எழுதிய பொழுது துல்ஹஜ் மாசம் அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாங்க, ஏதோ ஒரு மாசத்தை உதாரணமாக. அப்ப அந்த கவர்னருக்கு திருப்பி கேட்கிறாரு, எந்த துல்ஹஜ் மாதம் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்பாரு இல்லையா, போன வருஷத்துல துல்ஹஜ்ஜா, அதுக்கு முந்தின வருஷம் துல்ஹஜ்ஜா அப்படின்னு கேட்பாரா இல்லையா? ஏன்னா வருஷம் இல்ல, ஹிஜ்ரி வருஷம் இல்ல. அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தார்கள், ஆஹா நமக்கென்று ஒரு வருடம் இல்லை, இதை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபிகளை அழைத்து உட்கார்ந்து மூத்த சஹாபிகள் அவர்களில் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து இதற்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும், என்ன பெயரை வைக்கலாம் அப்படிங்கும்போது பலரும் பல கருத்து சொன்னாங்க. சையதுனா அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி என்று குறிப்பிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் இது அமைந்தது. இது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அமைந்தது. ஏன் அமைந்தது என்பதைத்தான் இந்த வரலாறு விரிவாக பேசும், அற்புதமாக நமக்கு சுட்டிக்காட்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய பொழுது ஏற்பட்ட சங்கடங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வரலாறு தெரியுமா என்று நீங்கள் யோசியுங்கள். ஷுஐப் பனி அபி தாலிப் என்ற இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமாகிய ஹாஷிம் குடும்பமும் 3 வருடங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. 3 வருஷம் ஒதுக்கி வைக்கிறதுங்கிற லேசா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒதுக்கி வைக்கிறதுனா என்ன? கொடுக்கல் வாங்கல் இல்லை, சம்பந்தம் ஜாவடி இல்லை, உதவி ஒத்தாசை இல்லை, மருத்துவ துணை இல்லை. இன்றைக்கு அமெரிக்கா சில நாடுகளுக்கு விதிக்கிறதா இல்லையா, மருத்துவ உதவி கிடையாது. பலஸ்தீன்ல படுறாங்களா இல்லையா, ஈரான்ல படுறாங்களா இல்லையா? ஆக அவன் சட்டாம்பிள்ளை போன்று இன்றைக்கு பல உத்தரவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கான ஒரு பாடம் கற்பிக்கப்படக்கூடிய நாடாக இது அமைந்திருக்கிறது. ஈரான் கற்பிக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, என்ன அந்த மாதிரி கொடுமையான சட்டங்களை போட்டு பொருளாதார தடை விதித்து எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டது ஈரானுக்கு. இதே மாதிரி ஒரு நிலையை குறைஷிகள் அன்றே ஏற்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா யாரும் போய் பார்க்க முடியாது. ஒருவர் இறந்துட்டார்னா யாரும் போகக்கூடாது. எப்படி இருக்கும்? வரலாற்றிலே நான் ஒரு செய்தியை படித்தேன். அந்த செய்தி இரத்தமாக காதிலே பாய்கிறது. சில குழந்தைகள் பசித்து அழும். அந்த குழந்தைகளுடைய சிறுவர்களுடைய சிறுமிகளினுடைய அழுகுரல் காபாவினுடைய சுவரிலே பட்டு மோதி எதிரொலிக்கும். அப்பவும் அவங்க கலங்கல்ல. 3 வருட காலங்கள் பசியினால். ஒரு சஹாபி சொல்றாங்க, எனக்கு பசி தாங்க முடியல, நான் அப்படியே ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்தேன், கடைசி ஏதோ ஒண்ணு கிடைச்சது. அதை பார்த்தா ஒரு ஒட்டகத்தினுடைய தோலினுடைய சிறு பகுதி காய்ந்து போய் கிடக்குது. ஒரு ஒட்டகத்தினுடைய சின்ன ஒரு கையளவு பகுதி காய்ந்து போய் கிடக்குது. அதை நான் தண்ணீரில் ஊற வைத்து நான் சாப்பிட்டேன். அதுதான் 10 நாளைக்கு பிறகான உணவு என்கிறார்கள். எத்துணை கொடுமை அது! அவ்வளவு கொடுமைகளுக்கும் அவ்வளவு சங்கடங்களுக்கு பிறகும் தான் இந்த இஸ்லாம் வளர்ந்தது. இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் சஹாபிகளினுடைய தியாகங்கள். சையதுனா அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கறாங்க. அடிமை குடும்பமாக இருந்தது. அவங்களுடைய நடவடிக்கைகளில் வித்தியாசம் ஏற்படுகிறது. சுமையா கேட்கிறாங்க அவங்க அம்மா, அம்மார் என்னாச்சுப்பா, உன்னுடைய நடவடிக்கையில் வித்தியாசமா இருக்க, என்னன்னு கேட்கிறாங்க. ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல, நீ நார்மலா இல்ல. அவங்களுடைய தந்தை கேட்கிறாங்க, யாசிர், இல்லை மகனே, உன்னுடைய நடவடிக்கையில் வித்தியாசம் இருக்கிறது, உன்னுடைய பேச்சில் வித்தியாசம் இருக்கிறது, உன்னுடைய சுவாசத்தில் வித்தியாசம் இருக்கிறது, உன்னுடைய நடை உடை பாவனையில் வித்தியாசம் இருக்கிறது. ஏதோ நீ வாயிலே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாய், என்ன அது? திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்டதற்கு பிறகு நான் சத்திய மார்க்கத்தை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன்னு திகைச்சு போயிட்டாங்க வாப்பா அம்மாவும்.
நாம் இருக்கிற நிலையில் இது தேவையா உனக்கு? நாம் இருக்கிற நிலையில் நாம எல்லாம் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள், ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள், வறுமையினுடைய கோட்டுக்கு கீழே கசங்கி பிசுங்கி இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் நமக்கு தேவையா என்று கேட்டாங்க. தேவைதான். நாங்க அதையெல்லாம் விடுதலை செய்யக்கூடிய அற்புதமான ஷரியா வழிமுறை தான் இந்த இஸ்லாம் அப்படின்னா. எனக்குன்னா இது சரியா படலன்னு அம்மா பாப்பா சொன்னாங்க. சரியா படுகிறதா இல்லையா என்பதை ஒரு முறை நபிகள் நாயகத்தை ரசூலுல்லாவை நீங்கள் சந்தித்து பாருங்கள். அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க கேளுங்க. நாங்க ஒத்துக்கிட்டாங்க. லேசா இல்ல, நான் நேரம் சுருக்கமாக இருப்பதால் அதை சுருக்குகிறேன். வந்தாங்க, ஓதினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிருந்த அந்த வார்த்தைகள், வசனங்களை கேட்டு அப்படியே மெய் மறந்து போனார்கள். அதில் இருந்த நூறானியத், எதிர்கால ஆகிரத்தினுடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம் அவர்களை சத்தியத்தின் பால் ஈர்த்தது. ஏற்றுக்கொண்ட வரலாறை பார்க்கிறோம். என்ன நடந்தது? மூவருமே அநியாயப்படுத்தப்பட்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய துணைவியார் சுமையா நாயகியை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஜஹல் வந்து அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். ஒரு கட்டத்தில் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆடை உருவப்படுகிறது. ஒரு பெண்ணினுடைய ஆடை பல ஆண்களுக்கு மத்தியிலே உருவப்படுகிறது. எப்படி இருக்கு யோசிங்க. சஹாபிகளினுடைய தியாகத்திற்கு நிகராக இன்னொன்றை சொல்ல முடியுமா என்ன? அவர்களை சாதாரணமானவர்களாக மதிப்பீடு செய்ய முடியுமா என்ன? ஆடை உருவப்பட்டு கணவனினுடைய கண்ணுக்கு முன்பாகவே இது நடக்கிறது. மகனினுடைய கண்ணுக்கு முன்பாகவும் இது நடக்கிறது. அம்பை எடுத்து அல்லது ஈட்டியை எடுத்து அபூ ஜஹல் வீசுகிறான். சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி, அவர்களுடைய மானப்பகுதியை நோக்கி வீசினான். அது கிழித்து அவர்கள் ஷஹீதானார்கள். இந்த வரலாறு முழுவதுமே இரத்தக்கரை படிந்தது சகோதரர்களே. இதற்கு பிறகு பொறுமையாக இருந்து இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிட்டதுனால வந்ததுதான் அப்படின்னு யாராவது நினைச்சாங்களா என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு நீங்க போங்க அப்படின்னாங்க. சஹாபிகளை அங்க அனுப்புனாங்க. அபிசீனியா இன்றைய எத்தியோப்பியாவிற்கு சென்றார்கள். சஹாபிகள் அங்கே இருந்தார்கள். அதற்கு பிறகும் கூட இங்கே சங்கடங்கள் குறையவில்லை, சஞ்சலங்கள் நீங்கவில்லை. இன்னொரு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அதற்கு தகுதியான இடமாக தாயிப் இருக்குமா என்று பார்க்க சென்றார்கள். தாயிபிலே நடந்த அந்த கல்லறி நிகழ்வுகள், சொல்லறி நிகழ்வுகள் என்னன்னு நமக்கு தெரியும் இல்ல? எவ்வளவு கொடுமையான நிலைமைகள் அங்க நடந்தது. அங்கே அரவணைப்பு இல்லை, ஆதரவு இல்லை. ஆதரவு கரங்கள் அங்கே ஈட்டவில்லை என்பது மாத்திரமல்ல, எதிர்கரங்கள் அப்படியே கசக்கியது, பிழிந்தது. குரவலை, இஸ்லாத்தினுடைய குரவலையை நெறித்தது. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிட்டாங்க. தாயிப் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு யமனுக்கு போகலாமான்னு யோசிச்சாங்க. அது பலமுறை யுத்த பூமியாக இருக்கிறது, எனவே அதுவும் சரியில்லை என்று புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அப்படியே அவதானிக்கிறார்கள். ஹிஜ்ரத் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். 13 வருடங்கள் 12 வருடங்களை கடந்ததற்கு பிறகும் கூட இந்த மக்காவிலே 500 தொடாத சஹாபிகளினுடைய எண்ணிக்கை, ஆண் பெண் சேர்ந்து 500 பேர் இல்ல, வருஷம் 12 ஆயிடுச்சு. எனவே ஒரு தகுதியான இடத்தை தேர்வு செய்யணும், ஹிஜ்ரத் செய்யணும் என்ற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்த போதுதான் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். அவர்களுக்கு வசனத்தை இறக்குகிறான். வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல ஸித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ ஸித்க் வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இறைவா, நாயகமே நீங்க சொல்லுங்க, நாயகமே என்னை சத்தியம், ஒழுங்கு, உண்மை, பக்தி நிறைந்த ஒரு பகுதியிலே நுழைய செய்வாயாக. என்னுடைய வெளியாகுதலையும் உண்மையானதாக இருக்க செய்வாயாக. அதோடு ஸல்லல்லாஹு நிறுத்த இல்ல, அடுத்ததான் முக்கியம். வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. எனக்கு வலிமையான ஆற்றல் மிகுந்த அரசியலை, ஆட்சியை தா என்று கேட்டாங்க. எனக்கு அரசியல் வேண்டும். தொழணும், நோன்பு பிடிக்கணும், இபாதத்துல ஈடுபடணும், உம்ரா செய்யணும், ஹஜ் செய்யணும், மக்காவிலே இருந்திருக்கலாம். மதீனாவை நோக்கிய பயணம் என்பதே அரசியல் பயணம் தான். அது ஆட்சியை நோக்கிய பயணம், அது ஆளுமையான பயணம். அது எவ்வளவு பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்தோம்.
மன்னர் ஹாரூன் ரஷீதினுடைய காலத்திலே இந்த ஆட்சி எவ்வளவு விரிவடைந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே தோங்கிய அந்த ஆட்சி விரிவாக்கம் சித்திக் நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாக்களுடைய நிலையிலே வந்து ஹாரூன் ரஷீதினுடைய காலத்திலே வரும்பொழுது எப்படி இருந்தது, எவ்வளவு செல்வாக்கு மிக்கதாக அந்த ஆட்சிகள் அமைந்திருந்தது. வலிமையும் ஆற்றலும் உலகத்திலேயே வலிமையான இராணுவமும் கொண்ட அரசாக இருந்தது. இன்றைய சவுதி, இன்றைய சிரியா, இன்றைய ஈரான், இன்றைய ஈராக், இன்றைய எகிப்து, இன்றைய பலஸ்தீன், இஸ்ரேல், இன்றைய பஹ்ரைன் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடுதான், ஒரே நாடுதான், ஒரே தலைமைதான். ஆட்சியாளர்களிலே ஏற்பட்ட சங்கடங்கள், அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நாடுகளாக இன்றைக்கு பிளவுபட்டு பல நாடுகளாக இருக்கிறோம். ஒரே நாடுதான். சவுதியா, அது அன்னைக்கு ஹிஜாஸ் இருந்தது, இன்னைக்கு சவுதின்னு பேரை மாத்தி இருக்கிறாங்க. ஹிஜாஸாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், ஜோர்டானாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், ஈரான் ஈராக்காக இருக்கட்டும், அனைத்தும் இணைந்து ஒரே நாடு, ஒரு கிலாபத்திற்கு கீழே இருந்தது. வலிமை மிக்க இராணுவத்தை கொண்ட நாடாக அந்த அரபு நாடு இருந்தது. முஸ்லிம்கள் வலிமை மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் ஏற்பட்ட, அவர்களுக்குள்ளே அரசர்களுக்குள், அந்த கவர்னர்களுக்குள் ஏற்பட்ட பிளவுகளும் சண்டைகளும் அது நீண்ட வரலாறு, கசப்பான வரலாறு. அதன் காரணத்தினால் நாடுகள் துண்டு துண்டாக பிளவுபட்டு இன்று பல நாடுகளாக மாறி போய் முஸ்லிம்களை தாக்கும் நிலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார முஸ்லிம்களிடத்தில் இல்லையா, கல்வி இல்லையா? நம்ம நாட்டில் வேண்டாம், எண்ணிக்கையில குறைவாக இருக்கலாம் முஸ்லிம்கள் பொருளாதாரத்தில். வடநாட்டில் பார்க்கும்போது பொருளாதாரத்தில், கல்வியெல்லாம் இந்த சச்சார் கமிட்டியினுடைய அந்த தீர்மானங்களை பார்க்கும் போது நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோங்கிறது. ஆனா உலகளவிலே பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள். எத்துணை நாடு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது, எத்துணை நாடு முஸ்லிம்களுடைய நாடாக, இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது. அவர்களெல்லாம் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தில் எந்த பகுதியும் யாரும் அசைக்க முடியாத ஒரு வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆனா அது வராது, அது வராத நிலை வராதுங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இந்தியாவிலும் கூட நாம் பல பிரிவுகளாக இருக்கிறோம், பல துண்டுகளாக ஆக்கப்பட்டு விட்டோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அது பெரிய பெண்ணும் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு துண்டு 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 துண்டுகளாக, பிளவுகளாக ஆக்கி சிதைந்து போய் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விரும்பல. அந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த விரும்பினார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிளவுகளாக, பிரிவுகளாக, குழுக்களாக பிரிந்து விடாதீர்கள், அதை பயந்தாங்க. நான் பிரிவு ஏற்படுவதையும் பிளவு ஏற்படுவதையும் உங்களிலே நான் பயப்படுகிறேன், ஷிர்க் ஏற்படுவதை பயப்படவில்லை என்றார்கள். அருமையான பெருமக்களே, அவ்வளவு வலிமை மிக்க, ஆற்றல் மிக்கவர்களாக நாம் இருந்த நாம் இன்று செல்வம் செழிப்பு கொழிக்கக்கூடிய நாடுகளை கொண்டவர்களாக இருந்தும் யாருக்கோ பயந்தவர்களாக, அச்சப்பட்டவர்களாக, யாருக்கோ மேலை நாடுகளுக்கு ஐக்கியப்பட்டவர்களாக, குறிப்பாக அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறி போனது கேவலமானது. உலகத்தையே ஆண்ட பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் நாம். அது எனவே ஹிஜ்ரத் என்பது ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய பயணமாக இருந்தது, அரசியல் அடையாளமாக அது திகழ்ந்தது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு நல்ல சிறந்த வலிமையான ஆட்சியை தா என்றார்கள். நினைச்ச உடனே மக்காவுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்க இல்லை. அந்த வரலாறு எல்லாம் பார்த்தா நீங்க ஆச்சரியமாக இருக்கும். மௌசிம் என்ற ஒரு நிகழ்வு வருஷம் மக்கால நடக்கும், 3 மாசம் நடக்கும். அதில் கிடைக்கக்கூடிய வருமானங்களை கொண்டு அவர்கள் குறைஷிகள் காபாவை சிறப்புப்படுத்துவார்கள். ஆனா சிலைகளை கொண்ட காபா, இதெல்லாம் சிறப்பாக இருந்தது. அந்த மௌசிமுக்கு பல நாடுகளில் இருந்தும், அந்த விழாவுக்காக வேண்டி பல நாடுகளில் இருந்து வருவாங்க. அப்படி வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு பகுதிகளாக, ஒவ்வொரு ஊர் வாசிகளாக, குடும்ப குழு வாசிகளாக அவங்க டென்ட் அடிச்சா இருப்பாங்க. அந்த இடத்திற்கு சரி அலிநாயன் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட நானும் போவோம். அந்த மௌசிம் அந்த விழா காலங்களிலே அந்த குழுக்களை சென்று தாவாவுடைய பணியை செய்வதற்காக நாங்கள் செல்வோம். முதலாவது யார் போவா தெரியுமா? சித்திக் நாயன் தான் போவாங்க. யார் சொல்றான்? அலிநாயன் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நஸ்ஸாபன், அவங்க குடும்ப பாரம்பரியங்களை தெளிவாக தெரிஞ்சவங்க. ஏன்னு சொன்னா யாரு பார்த்தாலும் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க இன்னாருடைய மகன் தானே, இந்த கோத்திரம் தானே, இந்த ஊர் தானே என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாங்க. நீ இன்னார் மகன் தானே, உங்க சாச்சா இவங்க தானே, உங்க பெரியத்தா இவங்க தானே, உங்க மாமா இவங்க தானே,
என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு குடும்ப பாரம்பரியத்தை மிக துல்லியமாக தெரிந்தவர்கள் சித்திக் நாயகம் அவங்களை அனுப்புவாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போயிடுவோம் அலிநாயகம் சொல்றாங்க. அப்ப அந்த அழைப்பு அங்கிருந்தே அங்க துவங்கப்பட்டது. அப்படி துவங்கப்பட்டு தான் ஒரு கட்டத்தில் ஹஸ்ரஜ் மதீனாவிலிருந்து வந்த கோத்திரத்தாரோடு ஒரு இணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். முதல் இணைப்பு அந்த ஹஸ்ரஜின் மூலமாக அடுத்து ஓரிரு ஆண்டுகள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு வழிகாட்டுதலாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, தன்னுடைய பிரதிநிதியாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனா ஷரீஃபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹிஜ்ரத்தினுடைய வரலாறை பேசுவதாக இருந்தால் அது 10 ஜும்மாக்களும் போதாது. ஜும்மாக்களினுடைய 10 ஜும்மாக்களுடைய உரைகளும் போதாது, அவ்வளவு நீண்ட. நான் அடிப்படை செய்தியை சொல்கிறேன். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று தீனை அவர்கள் அற்புதமாக எடுத்து சொல்லி அந்த மக்களினுடைய இதயத்தில் இஸ்லாத்தை பற்றிய ஆர்வத்தையும் ஆசையையும் ஆவலையும் ஏற்படுத்தியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சஹாபி எல்லாம் அனுப்பி வச்சுட்டு சித்திக் நாயகத்தோட வந்து சேர்றாங்க. இது நமக்கு தெரியும். தலால் பத்ரோட அவங்க அழைக்கப்பட்டு அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். வந்த உடனே முதலாவது அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். முதலாவது பள்ளியை கட்டினாங்க, மஸ்ஜிது குபா. மஸ்ஜிது நபவி வருவதற்கு முன்பாகவே மஸ்ஜிது குபா வந்துருச்சு. ஏன்னா குபால தான் ரசூல் தங்கி இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறிய பள்ளியை அவர்கள் கட்டினார்கள். பள்ளியை கட்டி முடித்தவுடன் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்திலே செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? கணக்கெடுப்பு நடத்தினார்கள். இது இன்னைக்கு நம்ம செய்யறோமா? நம்ம மஹல்லால எத்தனை பேர் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு இருக்கா? பள்ளிவாசல் என்பதோ பள்ளிவாசல் நிர்வாகம் என்பதோ பள்ளிவாசலை பராமரிக்கிறது மட்டுமல்ல, அந்த மஹல்லாவை கண்காணிக்கணும். எல்லா ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன், அதுதான் வழிமுறை. நீங்கள் உங்களுடைய ஜமாத்தை கண்காணிங்க. உங்க ஜமாத்துல யார் வந்து வெளியூர்ல இருந்து வந்து தங்குறா, வாடகைகளுக்கு வீடு கொடுக்குறோமா இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு வெளியாக்கள் வந்து தங்கி இருக்கிறாங்க, அவங்க யாரு? ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எந்த ஊருன்னு தெரியாது, வாடகையை மட்டும் நம்ம வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எந்த ஊரு, எந்த அட்ரஸ், அவர்களுடைய ஆதார் அட்டை நம்மிடம் இருக்கிறதா, அவர்கள் முஸ்லிம்கள் தானா அல்லது முஸ்லிம்களுடைய போர்வையில இருக்கக்கூடியவர்களா, இதெல்லாம் எதுவுமே தெரியல. நம்ம ஜமாத்தினுடைய மெம்பர்ஸ் எத்தனை, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, எதுவும் இல்லை. சரியான துல்லியமான கணக்கீடுகள் எதுவும் இல்லாத ஜமாத்துகளாக நாம் பலகீனமாக மாறிவிட்டோம். நம்மை துடைப்பதற்கும் நம்மை பிளவுபடுத்துவதற்கும் இது ரொம்ப லேசான வழி. எனவே அனைத்து ஜமாத்துகளையும் நான் கேட்டுக்கொள்வேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்ததும் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். முஸ்லிம்கள் எத்தனை பேர்? 1500 பேர் இருந்தாங்க. மக்கால 12 வருஷம் போராடி இருக்குது, 13 வருஷம் கடந்து வர்றாங்க. 500 பேரை தொடரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்குள்ள நுழையும் பொழுது 1500 முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் எத்தனை பேர்? அவுஸ் எத்தனை பேர்? ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் எத்தனை பேர்? யூதர்கள் பனு நுதைர் எத்தனை பேர்? பனு குறைலா எத்தனை பேர் என்று எல்லா கணக்கெடுப்புகளையும் எடுக்க சொல்றாங்க. அதற்கு அடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை சந்தைப்படுத்துங்கள் என்றார்கள். பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தினாங்க. எப்படின்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடியவங்க அங்க உள்ளவங்க, யூதர்கள்லாம் வெளியிருந்து வந்து பெரிய பெரிய செல்வந்தர்களாக மாறி பெரிய பெரிய கோட்டைகளை கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே கோட்டை கொத்தளங்களுக்குள்ள வாழ்றாங்க. அந்த அமைப்பு அரபுகள் இடத்துல இல்ல, அவுஸ் ஹஸ்ரஜ் இல்ல. அவர்கள் எல்லாம் விவசாயிகள், சொந்தமா நிலம் இருந்தது. அந்த நிலத்தை அவர்கள் உழுவார்கள், அதற்குண்டான அங்கே பயிர்களை செய்வார்கள். பெரும்பாலும் பேரிச்சம்பளம், அது அல்லாத திராட்சை கனிகள் இவைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் இதான் முக்கியமான உணவுப் பொருட்களாகவும் அங்கே இருந்தது. இதெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அறுவடை செய்து அந்த பனு நுதைரா பனு குறைலா அவங்கள்ட்ட போய் கொடுக்கிறது. அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவான். அம்பானி அதானி மாதிரி எல்லாத்தையும் அவன்கிட்ட தானே இவன் கொடுக்க சொல்றான் அந்த அரசு. கொடுத்துட்டு நான் போய் அவன்கிட்டயே வாங்கணும். இந்த விவசாயி நாம கொடுத்துட்டு அவன்கிட்டயே நம்ம என்ன செய்யறோம், அந்த பொருள் நம்ம வாங்குறோம். அவன் என்ன செய்வான், பேக் பண்ணி அழகு பண்ணி தொடச்சி கிடைச்சி பாக்குறதுக்கு படிச்சுன்னு வச்சிருவான். 100 ரூபாய்க்கு கொடுத்த பொருள் 300 ரூபாய்க்கு அவன் வாங்குறான். 400 ரூபாய்க்கு நானே வாங்குறேன், நானே கொடுத்துட்டு எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கான சந்தையை நீங்களே தயார் செய்யுங்கள். உழவர் சந்தையை இந்த உலகத்தில் முதலாவது கொண்டு வந்தது உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சந்தைகள் அந்த உழவர் சந்தையெல்லாம் இருக்கு, நல்ல விஷயங்கள் தான். ஆனா இதையெல்லாம் துவக்கத்திலே கொண்டு வந்தது யாருன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவதாக சந்தைகளை கொண்டு வந்து உங்கள் பொருட்களை ஏன் நீங்க விற்க கூடாது? அவன்கிட்ட எங்க கொடுக்குறீங்க? உங்க நிலமா? ஆமா எங்க நிலம். உங்க விவசாயமா? ஆமா எங்க விவசாயம். பிறகு ஏன் அவன்கிட்ட போறீங்க?
ஏன்னா இப்ப நாம ஒரு பொருளை வச்சுட்டு வைங்களேன், ஒரு பொருளை விவசாயம் செய்து ஒரு 100 கிலோ பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறோம். அந்த 100 கிலோ பேரிச்சம்பழத்தை நம்ம என்ன செய்வோம், ஒரு நாளைக்கு 4 கிலோ விற்கும், 5 கிலோ விற்கும், 10 கிலோ விற்கும், 2 கிலோ விற்கும், விற்காம இருக்கும். அவன் அப்படி இல்லை, 100 கிலோவையும் வாங்கிட்டு உடனே ரெடி கேஷ் கொடுப்பான். இந்த ரெடி கேஷ்னா மனுஷன் மயங்குவானா இல்லையா? இதைத்தான் அந்த யூதன் செஞ்சான், இன்னைக்கு அதுதான் செய்யறான். அந்த மாதிரி செய்த உடனே கேஷ் கிடைக்குது. அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் பரவாயில்ல, பரவாயில்லை, உங்கள் பொருளை நீங்களே விற்பனை செய்யுங்கள் என்றார்கள். திகைச்சு போனான், யூதர்கள் திகைத்து போனார்கள். பனு குறைலா, பனு நுதைர் போன்றவர்கள் நடுங்கிட்டாங்க. ஆஹா, இது நமக்கே ஆப்பு வைக்கிற வேலையா இருக்கு அப்படின்னு. என்ன ஆச்சு, ஒரு வருடத்துல அவங்களுடைய செல்வம் உயர்ந்துருச்சு. ஆச்சரியப்பட்டு போனாங்க, இது இவ்வளவு நாளும் நமக்கு தெரியாம போச்சே, எவ்வளவு கையில காசு இருக்கு அப்படிங்கிறாங்க. கையில காசே நமக்கு இருக்காது, வருஷம் முடியும் போதெல்லாம் கடன் வாங்கி கொண்டிருப்போம், இன்றைக்கு நிலம் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம இடத்துல காசு இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஹிஜ்ரத் இதையெல்லாம் செய்தது, ஹிஜ்ரத் இதையெல்லாம் செய்தது, ஒற்றுமைப்படுத்தியது, சமூகத்தை ஒன்றுபடுத்தியது. நாங்க வேறு நீங்க வேறு, அதை வேறுபடுத்துவதற்கு முனாஃபிக்குகள் உள்ள நுழைஞ்சாங்க. அவனை செய்யாத, அவனை சேர்க்காத, அவனை வைக்காத, அப்படி எல்லாம் நடத்தினாங்க. எல்லாத்தையும் ஹிஜ்ரத் உடைத்தது. அருமையான பெருமக்களே, பிரிவினையை அது பார்க்க இல்லை. முஹாஜிர்கள் அன்சார், பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஆட்சி எங்க அமைச்சாங்க, மதீனா ஷரீஃப்ல தானே, மதீனா ஷரீஃப்ல தானே ஆட்சி அமைச்சாங்க. ஆமா, மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சியாளராக இருந்தது யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவாசியா மதீனாவாசியா? மக்காவாசி. அவர்களுக்கு பிறகு ஆட்சியாளராக இருந்தது யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா. மக்காவாசியா மதீனாவாசியா? மக்காவாசி. அவர்களுக்கு பிறகு ஆட்சியாளராக இருந்தது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, மக்காவாசி. அதற்கு பிறகு இருந்தது யார்? அலி ரலியல்லாஹு, யாரு? மக்காவாசி. அதற்கு பிறகு இருந்தது யார்? ஹசன் ரலியல்லாஹு தஆலா, மக்காவாசி. அதற்கு பிறகு இருந்தது யார்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா, மக்காவாசி. எல்லாம் மக்காவாசி. எப்படி அனுமதித்தார்கள் மதீனாவாசிகள்? ஆட்சியை நோக்கி நான் தான் பயணிக்குங்கிறது இல்லை. மொழி, தமிழ் தேசியம், அந்த தேசியம், மொழி தேசியம், இதெல்லாம் சரியில்லை. இஸ்லாம் என்ற பார்வை, உஹுவத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் மாத்திரமே நாம் ஜெயிக்க முடியும். மொழி வழியாகவோ, நாடு வழியாகவோ, பிராந்திய அடிப்படையிலேயோ நாம் ஆட்சி அமைத்தால் அது நிச்சயமாக தோல்வியை நோக்கி பயணிக்கும். அதை மார்க்க விரும்பல. உங்களை யார் ஆண்டாலும் அவன் நல்லவனான்னு பாருங்க, வல்லவனான்னு பாருங்க, தூயவனான்னு பாருங்க, இறைவனுக்கு பொருத்தமானவனா என்று பாருங்கள் என்றது மார்க்கம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இல்லைன்னா நீங்க அந்த மக்காவாசிகளா நீங்க ஆட்சி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாமா இல்லையா? கேட்டாங்களா? மதீனாவாசிகளை ஒத்துழைப்பு தரலையா? சித்திக் நாயகத்திற்கு, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, உஸ்மான் ரலியல்லாஹு அலி நாயகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். தோளோடு தோள் நின்றார்களே. ஏன் 2 தடவை நீங்க இருந்துட்டீங்க, 3வது தடவை எங்களுக்கு தாங்க, 3 தடவை இருந்துட்டீங்க, 4வது தடவை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கலையே. இதுதான் இஸ்லாம். ஒரு முஸ்லிம் அப்படி கேட்க மாட்டான். மொழியை அடிப்படையாக வைத்தோ, இனத்தை அடிப்படையாக வைத்தோ, நாட்டை அடிப்படையாக வைத்தோ, மாநிலத்தை அடிப்படையாக வைத்தோ தலைமையை பெறுவது இல்லை. மாறாக ஒழுக்கம், நேர்மை, பண்பு, நீதி, இதை அடிப்படையாக வைத்துத்தான் தலைமை அமைய வேண்டும் என்பதை இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இதன் வழியாக, இதன் ஊடாக நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், இங்கே 2 விஷயத்தை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஒன்று, ஒற்றுமை, சமுதாய கட்டுப்பாடு, கட்டமைப்பு. ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் துல்லியமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கு, நம்பர் அப்படியே போட்டு எடுத்து இந்த நம்பர்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆண் இத்தனை, பெண் இத்தனை, இன்ன வயசு, கல்யாணம் முடிஞ்சவங்க, கல்யாணம் முடியல, லிஸ்ட் தயார் பண்ணுங்க. எல்லா மஹல்லாக்களிலும் சங்கம் இருக்கு இல்லையா? சங்கங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன், இதை செய்யுங்கள். இரண்டாவதாக நான் கேட்டுக்கொள்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை சந்தைப்படுத்தியது. அந்த வகையிலே நமக்குள்ளே, நம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமக்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு, வியாபாரத்தை உருவாக்கும் முஷாரக்காங்கிறது, அதுல பெரிய பரக்கத்து இருக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கூட்டு வியாபாரம் செய்யுங்க, அதுல பரக்கத்து இருக்குங்கிறாங்க. தொழில் துறைகளிலே கூட்டு சேர்வது, செஞ்சு பாருங்க பொருளாதாரத்தை நம்ம எவ்வளவு உச்சத்துக்கு வரோம் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இன்னொரு செய்திதான், அரசியல் அமைப்பில் நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு நம்முடைய பாதங்களை அதில் வலிமையாக பதிப்பது. இன்றைக்கு அரசியலிலிருந்து நாம் தூரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அரசியலில் நாம் தோற்று போய் இருக்கிறோம். எப்படியோ போய் கொண்டிருக்கிறது இன்றைய அரசியல். இன்றைய காலகட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆட்சியும், அதிலே கூட்டாட்சியும், அதிலே நடக்கக்கூடிய வேடிக்கைகளும் கூத்துகளும் நமக்கு தெரிகிறது.
இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி பேசுவதற்கும் விமர்சிப்பதற்கும் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. விமர்சிப்பவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் இல்லையா? அதையும் பார்க்கிறோம். எனவே இந்த நிலையிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். ஆட்சி அதிகாரத்திலே நாம் போய் அமர்வதற்கான முன்னெடுப்புகளை நம்முடைய பிள்ளைகளின் வழியிலே செய்யணும். நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல முறையில ஆட்சி அதிகாரத்தை நோக்கி படிக்கக்கூடிய படிப்பை நோக்கி நீங்கள் முன்னெடுங்கள். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? வழிவகுக்கணும். அதே போது பொருளாதாரத்திலே கூட்டமைப்புகளை ஏற்படுத்தி வலிமையான ஒரு பொருளாதாரத்தை இந்த சமூகத்திற்கு நாம் தர வேண்டும். நான் நல்லா இருக்கணும் அல்ஹம்துலில்லாஹ், நீ நல்லா இருக்கணும் அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் சரிதான். நாம் நல்லாக இருக்கணும்னு உருவாகணும். அதான் மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு உஹுவத்தை ஏற்படுத்தி நீங்க இப்படி செய்யுங்க, அப்படி வியாபாரங்களை பண்ணாங்க. அப்படி பண்ணி பாருங்களேன், அவங்கள சொல்றாங்க. அதுக்கு மேல என்ன இருக்கு? அப்பயிலே கிடையாது. செய்து பார்த்தால் அது மகத்தான வெற்றியாக அமையும். இந்த ஹிஜ்ரத் என்பது அற்புதமான இத்தகைய பாடங்களை தருகிறது. இதை நாம் கவனத்திலே கொண்டு வேற்றுமைகளை களைந்து மன ஒற்றுமையோடும் சொல்லப்படக்கூடிய செய்தியில இருக்கக்கூடிய உண்மையினுடைய ஆழத்தையும் புரிந்து அந்த அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் நம்மை ஒன்றுபடுத்துவானாக, வலிமைப்படுத்துவானாக, சிறந்த அதிகாரத்தையும் அரசியலிலும் ஓங்கி நிற்கக்கூடிய வல்லமையை தருவானாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.